மதிமுகம் தொலைக்காட்சி வழங்கும் மக்களுக்காக ஃபார் தி பீப்புள். டைட்டில் ஸ்பான்சர் பை சத்யா, பவர்ட் பை மஹில் ஃபென்சிங், கோ ஸ்பான்சர் பை காஞ்சிபுரம் SM சில்க்ஸ். உத்தரப்பிரதேசத்தை பார், அங்கே பார், இங்கே பார். திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது ஒரு மாநில கட்சி, அது தெரிஞ்சுங்க முதல்ல. விளம்பர சுரக்காய் தமிழ்நாட்டுக்கு உதவாதுங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் இந்த ஆட்சி தான். கிட்னியை திருடிட்டாயா அப்படின்னா அது கிட்னி திருடலப்பா, அது பேர் முறைகேடு. திருடன் சொல்லாதீங்க, பிறர் பொருள் நேசிப்பாளர்னு சொல்லி. அப்படின்னு உத்தரப்பிரதேசம் தான் கலால் வரியில் நம்பர் 1. தமிழ்நாடு 9வது இடத்துல இருக்கு. ஐயா, தமிழ்நாட்டில் 9 இடத்துல தான் இருக்கு. ஏன் தெரியுமா? அங்கெல்லாம் வரி அரசாங்க கஜானத்துக்கு போகுது. இங்கே வரி செந்தில் பாலாஜி அவருடைய குடும்பத்தினர் அவரோட நெட்வொர்க்கில் போகுது காசு. திருவாரூர் வந்து ட்ரெயின் ஏறி வந்த ஒருவர் ஆசிய பணக்காரர் வரிசைப்படியில் அவர் குடும்பம் இன்னைக்கு. அடுத்தது உலக பணக்காரர் வரிசைப்படியில் எப்படி போகிறதுங்கிறது மட்டும்தான் ஸ்டாலின் தான் வந்தார். விடியல் தர போகிறார். விடியல் என்பது அவர் குடும்பத்துக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் கிடையாது. முக ஸ்டாலினால ஒரு பாலிசி தமிழ்நாட்டிற்கு என்று கொடுத்த வரலாறு இதுவரைக்கும் கிடையாது. ஒரு பாலிசியை சொல்லுங்க பார்க்கலாம். முக ஸ்டாலினுக்கு வேலை செய்யற கேமரா எங்க எடப்பாடி இருந்துச்சா மட்டும் வேலை செய்ய மாட்டேங்குது. இந்த அதிநவீன கேமரா எங்க கண்டுபிடிச்சீங்க பிரதர்? எடப்பாடியார் மூஞ்சி காட்டினா கூட கேமரா ஆஃப் ஆயிருது. கேட்டா ஆளுநருக்கு அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, வேற வேலை வெட்டி இல்லையான்னு கேட்குறீங்க. வேலை வெட்டி இல்லாம அந்த வேலையை தான் இங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஏன் இப்ப அதிமுகல எடப்பாடியாரோட மகனுடைய தலையீடுனால தானே கட்சியை உடஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? இதுக்கான ஆதாரம் கொடுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. திரு கோவை சத்யன் அவர்களை பேச அழைக்கிறேன். வருகை புரிந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் பெரியோர்களுக்கும் மேடையில் வீட்டிருக்க சகோதர சகோதரிகளுக்கும் நண்பர்களுக்கும் முதல்கள் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மைக்கும் திமுகவும் சம்பந்தங்கிறது சுத்தமாக கிடையாது. திமுக தலைமையிலேருந்து கடைசி வரைக்கும் உண்மையை பேசுங்கடா அப்படின்னா ஒரு தனிநபர் விமர்சனம், ஒரு மலிவு விமர்சனம், ஒரு தாக்குதல், பொய்ய கூட கொஞ்சம் கூட கூச்சமே படாமல் பெரிய வீரமாக பேசி உண்மையாக பேசுகிற திறமையில அவங்கள அடிச்சுக்க ஆள் முடியாது. பேரை வைக்க சொல்லி வச்சுக்கோங்க, அருமையாக பேர் வைப்பாங்க. நான் முதல்வன், என்னை அப்பான்னு கூப்பிடுங்க, என்ன உடல் ஊனமுற்றோரை மாற்றுத்திறனாளின்னு மாற்றி கூப்பிடுங்க அப்படின்னு பேர் வச்சு மாற்றி அஇஅதிமுகவோட சாதனைகளை ஸ்டிக்கர் ஓட்டதில் கொஞ்சம் கூட வெக்கமே பட மாட்டாங்க. சாதனை என்னன்னு சொல்லி பேச சொன்னால் யூபிஐ பார் அப்படின்னு சொல்லி உத்தரப்பிரதேசத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில செயலாளர் இருக்கக்கூடிய சகோதரிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே பேசுடா, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறான்னு ரோட்டுக்கு ரோடு பாட்டை போடிங்களே, இப்போ அந்த பாட்டை கூட போட முடியாமல் உட்காந்துருக்கீங்களே, அதை பேசுங்கடா. விடியல் எங்கேன்னு கேட்டா உத்தரப்பிரதேசத்தை பார், அங்கே பார், இங்கே பார். திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது ஒரு மாநில கட்சி, அதை தெரிஞ்சுங்க முதல்ல. நீங்கள் எங்கே ஓட்டு கேட்டீங்க? இங்கே தமிழ்நாட்டில் கேட்டீங்க. உத்தரப்பிரதேசம் நிற்கிறதுக்கு ஒன்றும் ஓட்டு கேட்கல. எதை கேட்டாலும் அங்கே பாருங்க இருக்கு. விடியல் தரேன்னு சொல்லி தமிழ்நாட்டை இருட்டில் தள்ளிய வரலாறை பற்றி இப்போ சொல்லும். கேட்டாங்க 11 ஆண்டுகளில் என்ன செய்தது? நாங்கள் ஆட்சிக்கட்டில் ஏறும்போது தினமும் 15 மணி நேரம் மின்வெட்டு. 15 மணி நேரம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை, 7 லட்சம் கோடி உற்பத்தி, ஜிடிபின்னு நீங்கள் சொல்கிறது. நாங்கள் ஆட்சியை விட்டு போகும்போது 23 லட்சம் ஜிடிபி, சராசரியாக ஆண்டுக்கு 1.5 லட்சம் ஜிடிபி உயர்த்தி, இப்போ ஸ்டாலின் வந்த பிறகு தான் இந்தியா, தமிழ்நாடு வந்து பொருளாதாரத்தில் 2வது இடத்துல இல்லை. 2001 அம்மா ஆட்சியில் இருக்கும்போது நாங்கள் அந்த சாதனையை எட்டி பிடிச்சிட்டோம். வளர்ச்சியை பாருங்கள், 11.9 விழுக்காடு. முக ஸ்டாலின் கொண்டு வந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேயே அந்த வளர்ச்சி வந்திருக்கு. 2017 எடப்பாடியார் உட்காரும் பொழுது இந்தியாவின் வளர்ச்சி 4.3 விழுக்காடு, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி 8.6 விழுக்காடு. இன்னைக்கு இந்தியாவோட வளர்ச்சி 7.3%, தமிழ்நாட்டோட வளர்ச்சி 11 தான். தெரிஞ்சுங்க, அந்த 11 எடப்பாடியார் நாங்கள் 2 முறை உலக முதலீட்டாளர் மாநாடு போட்டு அந்த நிதியை உள்ள கொண்டு வந்து தொழில் துவங்கியதால் வந்தது. இப்போ உங்க ஆட்சியில் சத்தம் போடாம பொட்டியை தூக்கிட்டு பக்கத்து மாநிலத்துக்கு போயிட்டு இருக்காங்க. டாடா போயாச்சு, ஃபாக்ஸ்கான் போகுது,
ஹியூசங் நிறுவனம் போகுது, சவுத் கொரியா போகுது. அவர் தான் நம்பர் 1 முதல்வராச்சு. போனார், அமெரிக்கா வரைக்கும் போனார். புடைசூழ போய் எல்லாம் சுற்றி பார்த்து வந்தார் அமெரிக்காவில். எங்கே வந்துச்சு இன்வெஸ்ட்மெண்ட்டு? 5 வெளிநாட்டுக்கு இன்ப சுற்றுலா போனார். அது ஒரு இடத்துக்கு ஆடிட்டர் கூப்பிட்டு போகிறார், சொந்த ஆடிட்டர் கூப்பிட்டு போகிறாரு. அவர் போகிறதுக்கு முன்னாடி அவருடைய மருமகன் 2 வாரத்துக்கு முன்னாடி போய் லூலு மால் ஓனர்ட்டு உட்காந்து பேசுகிறாரு. கேட்டால் சகோதரி சொல்லுவாங்க, சகோதரி லூலு மால் எங்கே வந்துச்சு சகோதரி? கோயம்புத்தூரில் எங்கே வந்திருக்கு? தமிழக அரசு நிலம் கொடுத்தா லூலு மாலுக்கு? தமிழக அரசு நிலம் கொடுத்தா வந்திருக்கு? லக்ஷ்மி மில்ஸ் என்கின்ற ஒரு தனியார் நிறுவனத்தை அவங்களோட இடத்துக்குள்ளே போய் தனியார் ஒப்பந்தம் போட்டு வந்தது. இப்போ தெரிஞ்ச என் ஆடிட்டர் கூப்பிட்டு போனார்னு. நம்பர் 1 முதல்வருங்கிற நான் ஒத்துக்கிறேன் பிரதர். எதில் தெரியுமா நம்பர் 1 முதல்வர்? இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்கிய முதல்வர் யாருன்னு கேட்டால் மு.க. ஸ்டாலின் தான். அதில் தான் நம்பர் 1. வேற எதில் நம்பர் 1ன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பேரை மட்டும் மாற்றி வச்சா மட்டும் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதும் போது விளம்பர சுரக்காய் தமிழ்நாட்டுக்கு உதவாதுங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் இந்த ஆட்சி தான். ஐயா எனக்கு பசிக்குது அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் கேட்டேன்னு சொல்லுவாங்க, பசின்னு சொல்லாதீங்க, உணவு உரிமைன்னு சொல்லுங்கன்னு சொல்லுவீங்க. பேர் வைக்க சொல்லுங்க, நான் ஒரு லிஸ்ட் கொடுக்குறேன். இப்போ திமுகவில் எப்படி பேர் வைப்பாங்கன்னு. பசிக்குன்னா பசி அல்ல, அது பேர் பசி கிடையாது, உணவு உரிமை. உணவு உங்களோட உரிமைம்பாங்க. கேட்கும்போது நல்லா தான் இருக்கும், ஆனால் சோறு கிடைக்குமா தட்டில்? கிடைக்காது. திருடன் யாரையும் சொல்லாதீங்க அப்படிம்பாங்க. ஏன்னா கிட்னி திருடன்னு சொன்னால் அது கிட்னி திருட்டில் முறைகேடுன்னு சொன்ன ஒருத்தர் இருக்கிறார். ஐயோ கிட்னியை திருடிட்டாயா அப்படின்னா அது கிட்னி திருட்டுலப்பா, அது பேர் முறைகேடு. திருடன்னு சொல்லாதீங்க, பிறர் பொருள் நேசிப்பாளர்னு சொல்லுங்க அப்படிம்பாங்க. திமுக பேர் வைக்கிறதெல்லாம் இப்படி தான். அவர் திருடர் கிடையாது, அவர் பிறர் பொருள் நேசிப்பாளர் அப்படிம்பாங்க. அடுத்தது ஊழல் செய்த கட்சினா ஊழல் சொல்லாதீங்க, மக்கள் வரி பண உரிமைன்னு சொல்லுங்க அப்படிம்பாங்க. எப்படி? ஊழல் சொல்லாதீங்க, மக்கள் வரி பண உரிமைன்னு சொல்லுங்க. ஏயா அப்பா மகன் பேரன் கொள்ளு பேரன்கிற மாதிரி ஜனநாயகத்தில் மன்னராட்சி நடத்துகிற அப்படின்னா வாரிசு அரசியெல்லாம் கிடையாது. அவர் வாரிசெல்லாம் கிடையாது, அவர் ஆட்சி அதிகார உரிமையாளர். யாரு? உதயநிதி ஆட்சி அதிகார உரிமையாளர், இன்பநிதி ஆட்சி அதிகார துணை உரிமையாளர். இப்படித்தானே பேர் வைப்பாங்க. பேர் வைக்கிறதெல்லாம் இப்படி தான் வரும். திமுக பொறுத்தவரை கேட்கும் போது அப்படி காதில் தேன் வந்து பயிர மாதிரி இருக்கும். ஆனால் ஏதாவது நடைமுறைக்கு நிதர்சனத்துக்கு ஏதோ இருக்கான்னு கேட்டால் கிடையாது. சகோதரி ஒருத்தர் மட்டும் டி நகரில் தனியாக நடந்து வந்துட்டாங்கன்னு சொல்லி சந்தோஷமாக பேசுகிறீங்க. ஐயா பாஸ்கோன்னு என்ன தெரியுமா? ஐயா பாஸ்கோன்னு என்ன தெரியுமா? குழந்தைகளுக்கு மேலே இருக்கக்கூடிய பாலியல் குற்றச்சாட்டு. எத்தனை வழக்குகள் தெரியுமா? 6990 வழக்குகள். அப்போ 6990 பேரும் பாதுகாப்பாக வந்துட்டாங்களா? ஆட்சியில் ஊழல் என்பது நடக்காத ஒரு இடமே கிடையாது. கலால் வரியை பற்றி ஒன்று பேசினார். கலால் வரிக்கு மிக முக்கியமாக டாஸ்மாக் ஆரம்பித்ததை யார் அப்படின்னாங்க. அருமையான கேள்வி. சரி, டாஸ்மாக் புரட்சி தலைவி அம்மா தான் ஆரம்பித்தாங்க. ஏன்னா தமிழக நிறுவனம் தான் கலாலை விற்பனை செய்ய வேண்டும், ஒழுங்குமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு. ஒரு நினைவூட்டுறேன். 11 ஏப்ரல் 2016 காலையில் மணி 9:13 மது விலக்கை அமுல்படுத்த சட்டம் நிறைவேற்றப்படும், மது விற்பனை செய்யும் டாஸ்மாக் நிறுவனம் கலைக்கப்படும். சொன்னது யார் தெரியுமா? கருணாநிதி. போட்டது ட்வீட்டில். அதுக்கப்புறம் அவரோட மகன் ஸ்டாலின், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு சொட்டு மது கூட இருக்காது அப்படின்னு பேசினவங்க தானே. அப்புறம் சகோதரி என்ன சொன்னாங்க? இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு, ஏன்னா எல்லாம் குடின்னு போகிறாங்கன்னு. உங்களோட சாதனை என்ன? சரக்குக்கு வீரன்னு பேர் வச்சு ஒரு சரக்கு அறிமுகப்படுத்துனது தானே உங்களோட சாதனை. வேற என்ன சாதனை? அனுமதி பெறாத, உரிமை பெறாத டாஸ்மாக் பார்கள் தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கில் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த பார்களில் வரக்கூடிய சரக்குகளுக்கு கணக்கு கிடையாது. அது டாஸ்மாக் மூலமாக வருவது கிடையாது. விற்பனை அதுவும் எல்லாம் பணத்தின் மூலம் நடக்கிறது. அந்த பணம் எங்கே செல்கிறது? கோர்ட் நடுவில் கூப்பிட்டு ஒருத்தர் செருப்பால் அடித்தாங்க இந்த ஆட்சியை. நீ டாஸ்மாக் பார் நீ மூடுறியா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொன்னாங்க. 2 மாத காலம் அவகாசம் கொடுங்கள் நீதியரசர் அவர்களே. ஏன்னா அந்த டாஸ்மாக் பார் நடத்துறவங்களாம் கொரோனா காலத்தினால மிகவும் பாதிப்படைந்து விட்டார்கள். அதனால 2 மாத காலம் அவகாசம் கொடுங்கன்னு கேட்ட கட்சிங்க அது. எல்லாத்துக்கும் மேலே பாட்டிலுக்கு 10 ரூபா. இடி வருது, ரைடு வந்தோடனே உடனே நேரடியாக நீதிமன்றத்துக்கு போய் எங்கள் அனுமதி இல்லாமல், தமிழக அரசு அனுமதி இல்லாமல் இடி உள்ளே வரக்கூடாதுன்னு அஃபிடவிட் போட்டாங்க. ஜட்ஜு கேட்டார், இடி உன் அனுமதி கேட்டுதான் வரணுமான்னு கேட்டார். உடனே ஐயா நீதியரசர் அவர்களே, இல்லை நாங்கள் மாற்றி போடுறோம்னு மாற்றி போட்டீங்க. அப்போது 9வது இடத்தை கொடுக்கக்கூடிய தமிழ்நாடு தான் நம்பர் 1 வந்திருக்கு. எங்கே தெரியுமா? இந்த டாஸ்மாக் துறையில் 50,000 கோடி ஆட்டையை போட்டிங்கல்ல, அது உண்மையாக அரசு கஜானாக்கு போயிருந்தா எக்ஸைஸ் வரி மூலமாக நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாடு எப்போ வந்திருக்கும்? சகோதரி போதையை பற்றி ஒரு விஷயம் சொன்னாங்க. கேரளா மாநிலம் நம்பர் 1. சகோதரிக்கு ஒரு தரவு சொல்கிறேன். சட்டமன்றத்தில் எடப்பாடி எந்திரிச்சு கேட்டார், கஞ்சா வச்சிருந்தாலே பிடிச்சி வழக்கு போட்டு அவனை ஜெயிலில் போகணுங்கிற சட்டம் சொல்லுது. எத்தனை பேர் கஞ்சா பிடிச்சிங்கன்னு அரசோட தரவு கொடுக்குறாங்க. 1196 பேர் கஞ்சா வைத்து பிடிபட்டனர்னு போட்டிங்க. சரி, எத்தனை பேர் மேலே கேஸ் போட்டிங்க? 196 பேர் மேலே. நாங்கள்
ஏன்னா கஞ்சா விற்கிறதும் திமுகவை சேர்ந்தவர்களாக தான் இருக்கிறாங்க, கஞ்சா விற்கிற போலீஸ்க்கு துணை போகிறதும் போலீஸ்காரங்களாக தான் இருக்கிறாங்க. ஃபுல் நெட்வொர்க்கே. ஜாஃபர் சாதிங்கிற பேரை மறந்துட்டீங்களா? ஊர் விட்டு ஊர் கஞ்சா கடத்தின பார்த்துருக்கோம். நாடு விட்டு நாடு கஞ்சா கடத்தின வரலாறு, போதை கடத்தின வரலாறு, அவனை ஒரு அயகலாளி செயலராக வச்ச வரலாறுலாம் வச்சுருக்கீங்க. நீங்கள் இங்கே பார்த்துட்டு தமிழகத்தில் பாலாரும் தேனாரும் ஓடுகிறது, மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், அனைவரும் ஆனந்த கூத்தாடுகிறார்கள், துன்பம் என்பதே இல்லை, எல்லாரும் வேலைக்கு போகிறார்கள் என்று மேடைக்கு மேடை நீங்கள் விளம்பரம் கொடுக்கறதுக்கு தான் இருக்கும். 4.5 ஆண்டுகள் வெறும் காட்சி தான் நடத்திருக்கீங்க, ஆட்சி நடத்தலை. அந்த காட்சி என்னன்னா, தமிழகத்தின் முன்னணி நடிகராக மு க ஸ்டாலினை கொண்டு போய் நிறுத்திருக்கீங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டின் முன்னணி நடிகராக வந்து அஜித்தோ இல்லை தனுஷோ இல்லை கமலஹாசனோ ரஜினிகாந்தோ கிடையாது. இன்றைக்கி எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தின் முன்னணி நடிகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். அடுத்த நடிகரை யார் ரெடி ஆகிட்டு இருக்கா? உதயநிதி. இப்போ திமுகவில் 50 வயதை கடந்தவர், அவருடைய தகப்பனார் கருணாநிதிக்கு போஸ்டர் ஒட்டியிருப்பார். இப்போ இருக்கிறவர் ஸ்டாலின் போஸ்டர் ஓட்டினார், அடுத்து உதயநிதிக்கு போஸ்டர் ஓட்டினார், அவரே இன்பநிதிக்கும் போஸ்டர் ஓட்டுவார். இதுதான். இது வந்து என்றைக்குமே மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆட்சி கட்டிலில் மீண்டும் அமர்ந்த வரலாறு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடையாது. எப்படி 2014 புரட்சி தலைவி அம்மா கருணாநிதிக்கு எதிர்க்கட்சி தலைவர் என்ற தகுதியை இழக்கச் செய்தாரோ, அதேபோல் 2026 ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சி தலைவர் என்னும் தகுதியை புரட்சி தமிழர் எடப்பாடியார் இழக்கச் செய்வார். இது உறுதி, உறுதி, உறுதி. நன்றி. நிறைவான சுற்றில் 5 நிமிடங்கள் இருக்கும் பொழுது நாம் கேட்பதெல்லாம் ஒன்றுதான். ஆதாரத்தின் அடிப்படையில் தனிநபர் விமர்சனம், அவதூறு இல்லாமல் கருத்துக்களை எடுத்து வைக்கும் பொழுது எதிர்மறை கருத்தை எடுத்து வைக்க வேண்டியது எதிர்க்கட்சியின் கடமை. அதில் நாங்கள் தவற மாட்டோம். என்று இந்த தீவிரவாதம், பயங்கரவாதத்தை ஆதரிப்பவர்களுக்கு தான் ஒரு முகைமுடி தேவைப்படுகிறது. ஒரு அரசியல் இயக்கத்தில் ஈடுபட்டு கொள்கை பிடிப்பு ஏற்பட்டவுடன் உங்களுக்கு வந்து ஒரு பொருளாதார நிபுணர், ஒரு டாக்டர், ஒரு ஊடகவியாளர், ஒரு நடுநிலை பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் போன்ற முகமடி தேவையில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அந்த முகமடியை கிழித்தெறிந்து உங்களுக்கு கொள்கை பிடிப்பில் உங்களுடைய உண்மையான அடையாளத்துடன் வந்து களம் கண்டால் சாமானியர் கேள்விக்கும் எடப்பாடியார் பதிலளிப்பார். இல்லை, எந்த அடையாளத்தில் வந்து யார் கேட்டாலும் பதிலளிப்பார். ஆனால் விமர்சனம் வைத்தால் மு க ஸ்டாலின் நைட்டு 12:30 கதவை தட்டி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் கொண்டு போய் வைப்பார். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே நிறைய தரவுகளை சொல்ல வேண்டும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டே இருக்கும்போது நேர கால சூழலில் இருக்கும். 10 ஆண்டுகள் என்ன பண்ணாங்க அப்படின்னு. புரட்சி தலைவி அம்மா காலத்திலிருந்து ஒரு 2-3 சாதனை சொல்லி முடிச்சுட்டு, இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே இல்லாத 7.5% மருத்துவ கனவு உள்ஒதுக்கீடு கொடுத்தது எடப்பாடியார். எந்த மாநிலத்திலையும் இல்லை. மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் போன்ற மகத்தான திட்டங்கள், விவசாய வாழ்க்கையில் விளக்கேற்றும் திட்டங்கள் பொய் சொல்லி தஞ்சை மண்டலத்தை பாலைவனமாக மாற்றக்கூடிய முயற்சியில் நீங்கள் இறங்கிய பொழுது வேளாண் பாதுகாப்பு மண்டலம் என்று கொடுத்து அதை விவசாயிகள் வாழ்க்கையில் விளக்கேற்றியவர் எடப்பாடியார். ஜல்லிக்கட்டை காட்சி பட்டியலில் போடும்பொழுது அதை மீட்டு கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதெல்லாம் சாதனைகளாக சொல்கின்றோம். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த 4.5 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல, அது மட்டும் பேர் சொல்லாம சொல்றீங்களா? அது யாரு பேர் சொன்னா என்ன, சொல்லாட்டின்னு செஞ்சது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தானே. ஆனா இப்ப என்ன, இது இப்ப என்ன நடைமுறை பிரச்சனை அப்படின்னா, சகோதரர் சொன்னார் பாருங்க, திருச்சி சூர்யா ஐயா, உங்களவுக்கு கற்பனை வளம் எனக்கு கிடையாது ஐயா. எங்கள் பொதுச் செயலாளர் பட்டியல் கொடுத்தால் ஒரு 5 பேர் இருந்தது. அப்புறம் யார் கவர்னர் பட்டியல் கொடுத்தால் அதில் ஒரு 6 பேர், அப்புறம் வேற யார் ஒரு 8 பேர்னு சொன்னீங்களே, அது எல்லாருக்கும் பொதுவான ஒரு பேர் கே நெருன்னு. அங்கே சுற்றி இங்கே சுற்றி கரெக்டாக உங்கள் ஏரியா பாலிடிக்ஸை கொண்டு வந்து வச்சிங்க பாருங்க. அங்கே உங்கள் திறமையை பாராட்டுறேன் நான். என்ன, உங்கள் திருச்சி ஏரியா பாலிடிக்ஸை கொண்டு வந்து கரெக்டாக அங்கே வச்சிங்க பாருங்க. அங்கே அந்த உங்களுடைய திறமைக்கு வாழ்த்துக்கள். என்ன ஐயா, நீங்கள் தான் கூட்டணியில் இருக்கிறீர்களே, இடி உங்கள் வசம் தானே, வழக்கை போடுங்கள் அப்படின்னு. நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது இடி லெட்டர் அனுப்பிச்சிருக்கு தமிழ்நாடு அரசுக்கு. ஐயா, வேலை வாங்கி தருகிறேன்னு சொல்லி KN நேரு 35 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வாங்கியிருக்காங்க, FIR பதிவு செய்யுங்கள் சொல்லி 2வது முறையாக லெட்டர் போட்டிருக்காங்க. இன்னைக்கு இப்போது அதான இந்த ஆட்சியோட அவலமும் ஆட்சியோட நிலவரமும் இங்கே இப்படி தானே போய்கிட்டு இருக்கு. இது எங்கே போய் பேச? ஐயா பேசும்போதுன்னு சொன்னார், எடப்பாடியை போல் துப்பாக்கி எடுத்து சுடவில்லை அப்படின்னு. அருணா ஜெகதீசன் ஒரு ரிப்போர்ட் வந்து எவ்வளோ நாளாகுது பிரதர்? எங்கே அந்த அருணா ஜெகதீசன் ரிப்போர்ட்டில் எடப்பாடியார் துப்பாக்கி எடுத்து சுட்டார்னு இருக்கா? வெளியிடுவதற்கு என்ன தயக்கம்? அதே துப்பாக்கி அதிகாரத்தை கையில் எடுத்து சுட்டா காவலருக்கு தானே பதவி உயர் கொடுத்து உட்காந்து வச்சிருக்கீங்க. நீங்கள் வழி அனுப்பி வேறு வச்சிங்களே இப்போ ரிட்டையர்மெண்ட் முடிச்சு. இவ்வளோ கேவலமான வேலையும் பார்த்துட்டு பொள்ளாச்சி பாருங்கள், என்ன கேட்டாங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது? CBI வழக்கு வேண்டும், நடத்து, CBIக்கு எடுத்து நடத்துனார் எடப்பாடியார். உடனே தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, CBI வழக்கு வேண்டும்னாரு, எடுத்து நடத்து, இசைவு. விக்கிரவாண்டியில் 22 பேர் செத்தாங்க. தமிழக காவல்துறை சிறப்பாக செயல்படும்.
கள்ளசாராயம் காய்ச்சின உடனே ஆஸ்பத்திரியில் போய் படுத்து 50,000 வாங்கிட்டு போன வரலாறு இருக்குது. அதில் அடுத்தது கள்ளக்குறிச்சி 67 உயிர் போச்சு. சிபிஐ விசாரணை ஐயோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அடுத்தது அண்ணா பாலியல் குற்றச்சாட்டு, அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றச்சாட்டு. பொள்ளாச்சியில் அதிமுக செய்ததுன்னு அன்னைக்கு உருட்டுனீங்க. அப்போ ஞானசேகரங்கிறது வந்து அனுதாபின்னு பேசுனீங்களே சட்டமன்றத்துக்குள்ள. உங்கள் மாணவரணி துணை அமைப்பாளர் சைதாப்பேட்டையை மறைச்சு அவர் வந்து திமுக கிடையாது, திமுகவோட ஆதரவாளர் அப்படின்னு சொல்லி வெக்கமெல்லாம் பேசினாரு அங்கே. அப்போ அதுக்கு கூட சிபிஐ பிரதர் அந்த நோட்டீஸ் எடுத்து விட்டேன் பிரதர், வேணா உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். எதுக்கு பிரதர் போய் நான் நோட்டீஸ் அவர் ஃபோட்டோ போட்டு அவர் பிரதர் நான் சொன்னேன் நீங்கள் இல்லை நல்லா பிரதர் நீங்கள் என்ன வேணால் உருட்டுங்க பிரதர். நான் சொன்னேன் அந்த எந்த பத்திரிகையில் போய் எந்த சைதாப்பேட்டையில் எந்த பத்திரிகையில் ஞானசேகர் போஸ்டர் அடித்தாரோ அவர் பதவியும் போட்டு போஸ்டர் அடிச்சார், அதே இடத்துல தான் எடுத்து வெளியிட்டோம். அப்போ வந்து ஆதரவாளர் மாறினார். அதற்கு சிபிஐ வழக்க வேண்டியனா ஐயோ சிபிஐ வேண்டாம் வேண்டாம். யார் அந்த சார்னு கேட்டால் பிரச்சனை வந்துடும்ல, சார் யாரும் வெளியே வந்துடும்ல, பயம் இல்லை. அதே அண்ணா நகர் 10 வயது சிறுமி பாலியல் குற்றச்சாட்டுக்கு கோர்ட்டு பரிந்துரை பண்ணுது சிபிஐ வழக்கு கோர்ட்டு. உடனே அதுக்கு என்ன சொல்றாங்க, சிபிஐ விசாரணை வேண்டாம்னு வழக்காடு மன்றத்தில் வழக்காடுற வக்கீலுக்கு 50 லட்ச ரூபா ஃபீஸு மக்கள் வரி பணத்தில். சிபிஐ வழக்குனாலே அரண்டு நடுங்கிறாங்களே இங்கே உட்காந்துட்டு. எந்த வழக்காக இருந்தாலும் சரி சிபிஐ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஆனால் எதிர்கட்சியாக இருக்கும்போது சிபிஐ கேட்கும் எடப்பாடி எடுத்து நடத்தினாரு. இந்த துணிச்சல் அதுதான் ஆளுமை. ஆளுமை என்பது சொல் அல்ல செயல். அதை செயலில் காமிச்சவர் அண்ணன் எடப்பாடியார். உங்களை மாதிரி வெறும் விளம்பரம் மட்டுமே வாழ்க்கையை ஓட்டலை. இதுதான் வித்தியாசம். இங்கே வந்து மக்கள் யார் பக்கம்னு பேசினா இந்த 4.5 ஆண்டு காலத்தில் சாதனை பற்றி பேசினாங்களா யாருன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. வாக்குறுதி கொடுத்தோம் 8 வருஷத்தில் புள்ள பெத்தா என்ன, 1 வருஷத்தில் புள்ள பெத்தா என்னன்னு. எப்பா நீ இருக்க போதே 5 வருஷம் தான் கல்யாணம் பண்ணி 5 வருஷத்துக்குள்ள ஒரு புள்ளையை பெற்று கொடு அப்படின்னா கடைசி மாதத்தில் என் முன்னாடி மாசமா இருக்குன்னு சொன்னது ஒரு பெரிய சாதனையா? அதாவது நான் கேட்குறேன், கொடுத்த வாக்குறுதி ஓல்டு பென்ஷன் ஸ்கீமு கொடுத்தது என்ன? இப்போ டிஏபிஎஸ் தமிழ்நாடு அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம், யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் என்று மத்திய அரசினுடைய பென்ஷன் திட்டத்தை வெக்கமே இல்லாமல் பெயர் மாட்டி ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துருக்கீங்க. வழக்கமாக ஸ்டிக்கர் போட்டு விட்டீங்க வேலையை முடிச்சுட்டு. இப்போ போராடாத அரசு நிறுவனங்கள் அரசு ஊழியர்கள் யாரா இருக்காங்களா? எல்லாம் வாக்குறுதி கொடுத்தது தானே. தூய்மை பணியாளர்கள் இதை நாங்கள் செய்ய போகிறோம், செவிலியர்கள் நாங்கள் செய்ய போகிறோம், மருத்துவர்கள் செய்ய போகிறோம், ஜாட்கோ ஜியோ செய்ய போகிறோம். எல்லாருக்கும் வாக்குறுதி அள்ளி கொடுத்துட்டு கடைசியில் செஞ்சுட்டோம். எப்படி கூச்சம்லாம் வந்து பேச முடியுது? சாதனைன்னு சொல்வதற்கு ஒன்றும் இல்லாமல் ஒரே சாதனை தான். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சராசரியாக ஆண்டுக்கு வாங்கிய கடன் தொகை 37,000 கோடி ரூபாய். நீங்க ஒரு ஆண்டுக்கு சராசரியாக வாங்கியிருக்கிற கடன் 1.25 லட்சம் கோடி ரூபாய். இந்த 1.25 லட்சம் கோடி ரூபாயில் நீங்கள் நடத்திய மக்கள் நலத்திட்டங்கள் உன்னால் பட்டியல் போட முடியுமான்னு கேட்டா, இப்ப ஆட்சிக்கு வந்த ஒரே அவசரத்தில் வரணுங்கிறதுக்காக இப்பதான் லேப்டாப் கொடுக்கறதுக்கு மனசு வந்திருக்கு. அது வாக்கு வங்கி கணக்கை பார்த்து 55 மாதங்களாக உரிமை இல்லை, உனக்கு அந்த தகுதி இல்லை அப்படின்னு நிராகரிக்கப்பட்ட மகளிருக்கு 1000 ரூபாய் வாங்குற தகுதி எப்போ வந்திருக்கு? 55 மாதங்கள் கழித்து வந்திருக்கு. 2.25 கோடி மகளிருக்கு, அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகைன்னு பொய் பேசிட்டு ஆட்சிக்கு வந்தோடனே தகுதின்னு சொல்லி 1.25 கோடி மகளிருக்கு தகுதி இல்லைன்னு சொன்ன வரலாறு தானே உங்களுக்கு சாட்சின்னு சொல்வதற்கு. தம்பி தேரடி வந்து ஒரு விஷயம் சொன்னார். தம்பி நீங்கள் வந்து ஸ்டார்ட் அப் பற்றி பேசுனீங்க தம்பி. அதுக்கு முன்னாடி மரியாதைக்குரிய திருச்சி சிவாக்கு ஒரு பதில் சொல்லிடுறேன். கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு முக்கிய புள்ளியோட தூரத்துறவினர் நீங்க என்ன, எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை பிரதர், ரத்த உறவினர் கூட கிடையாது பிரதர். என்ன 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே சென்னையில் ஒரு ஹோட்டலில் ஆப்ப மாஸ்டராக என்னோட வாழ்க்கையை ஆரம்பித்து என்னை உழைப்பினால வந்து இங்கே நிற்கிறேன். எந்த முகமூடியும் கிடையாது, எனக்கு உழைப்பின் மூலமாக தான் இங்கே நிற்கிறேன். 2014ஆம் ஆண்டு உலக ஸ்டார்ட் அப் போட்டி நடக்கும் பொழுது, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் கம்பெனியின் போட்டி நடக்கும் பொழுது இந்தியாவிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட ஒரே ஸ்டார்ட் அப் நிறுவனம் என்னோடது தான், புரட்சி தலைவி அம்மா ஆட்சி காலத்தில். அதன் மூலமாக அமெரிக்கா போய் 7வது இடம் பரிசு வாங்கிட்டு வந்தேன். இது வந்ததுக்கப்புறம் அப்போ இருந்த ஸ்டார்ட் அப் ஒன்று மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் மட்டும்தான் ஆக்சிலரேட்டர்னு ஒன்று நடத்தினாங்க. அப்போ 7000 பேர் இருந்தாங்க. 2016ஆம் ஆண்டு தான் இந்திய அரசாங்கம் பாஜக வந்ததுக்கப்புறம் நேஷனல் ஸ்டார்ட் அப் இந்தியா இனிஷியேட்டிவ்னு முதல்ல கொண்டு வராங்க. அதன் மூலமாக தமிழ்நாட்டில் இருந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கை 500, அடுத்த ஆண்டு 1000, 2018 1800. ஆனால் எடப்பாடியார் தான் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இன்னோவேஷன் பாலிசின்னு முதல்ல போட்டது எடப்பாடியார். 2018ஆம் ஆண்டு டேட்டா தெரிஞ்சுங்க. 2019 2500 ஸ்டார்ட் அப், 2020 3400. அதன் பிறகு கொரோனா உலகமே முடங்கியது. கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் பல நிறுவனங்கள் நஷ்டத்தில் மூடிட்டு போன கதை இருக்கு. அந்த மூடிட்டு போன கதையோட டேட்டா எடுத்து வந்து இப்போ வந்து என்ன உருட்டுறீங்க?
கொரோனா காலத்தில் மூடப்பட்டதுக்கு அப்புறம் 2021 2000 ஸ்டார்ட் அப். 2000 ஸ்டார்ட் அப்புங்கிறீங்க. ஸ்டார்ட் அப் பாலிசி முதல்ல போட்டது எடப்பாடியார் பிரதர். அதை தெரிஞ்சுங்க ஃபர்ஸ்ட். எரியிற ஜோதி பிரகாசமா அணையும்பாங்கல்ல, எரியும்பாங்க, அந்த மாதிரி. இப்போதான் 2025 டீப் பாலிசின்னு சொல்லி ஏஐ பாலிசின்னு ஒன்று போட்டிருக்கீங்க. இப்போ எடப்பாடியார் கொடுத்து ஈவி பாலிசி. இந்தியாவில் இல்லை, ஆசியாவிலே முதன்மை ஈவி நிறுவனம் ஓலா இங்கே உருவாக்கப்பட்டு முன்னணியில் இருக்கு. எடப்பாடியார் கொடுத்தது தான் செமிகண்டக்டர் பாலிசி. எடப்பாடியார் கொடுத்தது தான் ஸ்டார்ட் அப் பாலிசி. எடப்பாடியார் கொடுத்தா வேளாண் பாதுகாப்பு மண்டலம். எடப்பாடியார் கொடுத்தா 7% உள்ஒதுக்கீடு. இன்னும் எத்தனை சாதனைகள் சொல்லுங்க, நான் அடிக்கிட்டே போறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பாலிசி இல்லாத ஒரு ஆட்சினா இது இந்த ஆட்சி மட்டும்தான். மு.க. ஸ்டாலினால ஒரு பாலிசி தமிழ்நாட்டிற்கு என்று கொடுத்த வரலாறு இதுவரைக்கும் கிடையாது. ஒரு பாலிசியை சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே விளம்பரம், போலி விளம்பரம், போலி டேட்டா, எல்லாமே போலி டேட்டா. எந்த டேட்டாவிலையும் தரவு கிடையாது. குற்றம் நிகழாத ஆட்சியே கிடையாது, ஒத்துக்கிறேன் சார். ஆனால் கம்பேர் பண்ணுமா இல்லையா? அந்த ஆட்சியில் எவ்வளோ குற்றம், இந்த ஆட்சியில் எவ்வளோ குற்றம்னு. 2023 அப்புறம் NCRB நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அதற்கான தரவுகளை தமிழ்நாடு ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ கொடுக்கல. ஏன் கொடுக்கல? தைரியம் தான் சொல்ல, நீ தான் வீராதி வீரர் சூராதி சூராஜ் இல்ல, கொடுக்க வேண்டியதானே. அரிட்டாப்பட்டியில 21.5 சதுர கிலோமீட்டர்கள் குடைந்து மலையை தரைமட்டமாக்கி கனிம வளத்தை எடுக்க வேண்டும் டெண்டர் விட்டு 9 மாசம் தூங்குனாச்சு தானே. இதை 2.25 மணி நேரம் சட்டமன்றத்தில் எடப்பாடியார் பேசுறாரு. என்ன பிரதர், மு.க. ஸ்டாலினுக்கு வேலை செய்யற கேமரா எங்க எடப்பாடியார் இருந்துச்சா மட்டும் வேலை செய்ய மாட்டேங்குது. இந்த அதிநவீன கேமரா எங்க கண்டுபிடிச்சீங்க பிரதர்? எடப்பாடியார் மூஞ்சி காட்டினா கூட கேமரா ஆஃப் ஆயிருது. கேட்டா ஆளுநருக்கு அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, வேற வேலை வெட்டி இல்லையான்னு கேட்குறீங்க. வேலை வெட்டி இல்லாமல் அந்த வேலையை தான் இங்கே பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த கேமரா எங்க கண்டுபிடிச்சிங்க? எதிர்கட்சி தலைவர் மூஞ்சி காமிச்சாலே ஆஃப் ஆகிற கேமரா எங்க கண்டுபிடிச்சிங்க? அரிட்டாப்படியில் கையங்களமா மாட்டின உடனே நாங்கள் தான் போராடி அதை மீட்க செய்தோம். எப்படி கூச்சம் இல்லாமல் ஸ்டிக்கர் ஒட்ட முடியுது? இத்தனை ஸ்டிக்கரையும் ஒட்டி ஒட்டி கொடுக்குற டேட்டாவையும் தவறாக கொடுத்துட்டு இங்கே வந்து கூச்சமே இல்லாமல் தமிழகத்தில் தேனாரும் பலரும் ஓடுகிறன்னு நீ என்னப்பா சாதனை பண்ணான்னு கேட்டா, யூபிஐ பார், மாபிஐ பார், குஜராத்தை பார், இங்கே பார், அங்கே பார்னு. யோ வீடை பாரியா, இங்கே ஒவ்வொருத்தன் வாழ்க்கையை நடத்துறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான்னு பாரு. ஒரு பொம்பளை புள்ள ரோட்டில் வெளியே போச்சுன்னா திரும்பி வருமானு பயத்தில் எத்தனை தாய்மார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நேத்தி கூட ஒரு செப்டோ ஊழியரை வந்து ரோட்டில் வெட்டின கதையை பார்த்துருக்கோம்ல. திருத்தணியில் ரயிலில் போகும்போது ஒரிசாவோட கூலி தொழிலாளிக்கு என்னென்ன ஆச்சு? எல்லாம் கஞ்சா போதையில் தானே ஆகுது. கஞ்சா போது பொட்டி கடையில் விற்கிற மாதிரி கஞ்சா வித்துக்கிட்டு இருக்கிறாங்களே. இங்கே ஒரு 11 வயது மாணவன், பள்ளி படிக்கும் மாணவன் கஞ்சா போதையில் ரோட்டில் தள்ளாடிட்டு போறானே. எந்த ஆட்சியில் இந்த அவ்வளோ நடந்திருக்கு? இந்த ஆட்சியில் தானே. பொட்டிக்கடை வியாபாரமாக மதுவையும் மாற்றி, கஞ்சாவையும் மாற்றி, போதையும் மாற்றி தமிழகத்தை இருட்டில் தள்ளிவிட்டு இங்கே வந்து விடியலை தரும் ஏற்கனவே என்னது ஒழிப்பு, போதை ஒழிப்பு 2.0, 3.0, 4.1 ஓஹோன்னு ஒருத்தர் போயிட்டார். இப்போ அதே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்றாரு திராவிட மலர் 2.1. இங்கே நான் பயிற்சி ஆரம்பிக்கும் போது கூட்டணி கட்சிக்கு கை தட்டி இல்லைன்னு அப்படின்னு இந்திரகுமார் அவர்கள் சொன்னார். இப்போ நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் படித்து நிறைவு செஞ்சுக்கிறேன். ஐயா மாணிக்கம் தாகூர் யார்யா? இன்னைக்கு நடக்கக்கூடிய காங்கிரஸ் மீட்டிங்க்கு நான் போக மாட்டேன், நான் உண்மையான காங்கிரஸ்காரன் போட்டிருக்காரு. விவேக் ஒரு படத்தில் சொல்லுவார், டே நீங்களாம் போகி கொண்டாடிட்டு இருக்கீங்களா, டே உங்களுக்கு பொங்கலே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி. நாங்களாச்சும் கூட்டணி கட்சின்னு முடிச்சு அடுத்து பிரச்சாரத்துக்கு தேதி குறித்து போய்கிட்டு இருக்கோம். யோ திராவிட போகின்னு சொல்றீங்க, உங்களுக்கு திராவிட பொங்கலே இல்லையா? அங்கே கூட்டணி கட்சியில் 3 பேருக்கு தகுதியும் போச்சு, அங்கீகாரமும் போச்சு. ஆனால் இங்கே உட்காந்துட்டு காங்கிரஸ் இருக்கா இல்லையான்னு தெரியல. கம்யூனிஸ்டுக்கு உண்டியலுக்கு எத்தனைங்கிற கணக்கு மட்டும்தான் இருக்கு. விசிகா பாமக உள்ள விட்டுறாதீங்க, நான் வெளியே போயிடுவேன்னு பயத்தில் இப்படி கூட்டணியே முடிவாகாம பயந்து நடுங்கி மகனை அரியேற்றலாமா வேண்டாமான்னு பயத்தில் ஒதுங்கி எனக்கு உதயநிதியை தனிநபர் விமர்சனிக்கணும்னு ஆசையில இல்லை பிரதர். என்ன ஒரே ஒரு காரணம் மட்டும் சொல்லிடுறேன். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், நான் ஒருமையிலாம் பேச மாட்டேன் மற்றவங்க மாதிரி புரட்சி தெளிவு அம்மா பேரை வச்சு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஊடகத்தில் ஒரு பேட்டியில் கேட்குறாங்க, உங்கள் குடும்பத்திலிருந்து யாராவது அரசியல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? என்ன பதில் சொன்னார்? ஆக எனது குடும்பத்தில், ஆக எனது மகனாக இருந்தாலும், ஆக எனது மருமகனாக இருந்தாலும், ஆக யாரும் வருவதற்கு நிச்சயமாக கண்டிப்பாக சாத்தியமில்லைன்னு சொன்னார்ல. சொல்லி முடிச்சு பயந்தன் இப்போ துணை முதல்வர் உட்காந்துருக்காரு. 3 ராலி நடத்தினாங்களே உதயநிதியை முன்னாடி நிறுத்தி, அவனை பெரிய ஆளுமையாக காட்டுவதற்காக நீட் ஒழிப்புன்னு 75 லட்சம் கையெழுத்து வாங்கி குப்பத்தொட்டியில் போட்டாங்களே. அங்கே மாணவர் வாழ்க்கையில் வந்து ஆசிர் ஊத்துற மாதிரி எத்தனை மரணங்கள், 23 மரணங்கள், நீட் தற்கொலை மரணங்கள். என்னாச்சு நீட் விலக்கு? ஆனால் இன்னைக்கு துணை முதலமைச்சர் 3 ராலி நடத்தி முடிச்சோடனே தங்கச்சிக்கு டக்குன்னு ஐயோ
என்னது மருமகனோட ரேலி மட்டுமே ஓடுது, பையன் மட்டும் முன்னாடி போறான், நம்மளே காலி பண்ணுவான், வேக வேகமா மகளிர் மாநாடு நடத்துறீங்க. அப்போ குடும்ப சண்டையை பேசுவோம் வாங்க. இப்ப அஇஅதிமுக எடப்பாடியார் பொதுச் செயலாளர் பதவிக்கு மட்டும்தான் குறிப்பா இருக்காருன்னு விமர்சனம் வைக்கிற மரியாதைக்குரிய சகோதரருக்கு நான் பதில் சொல்றேன். குடும்ப சண்டையை பேசுவோம் வாங்க. குடும்ப சட்டையினால பாதிப்பு இருக்குமா இல்லையான்னு பேசுவோம் வாங்க. ஜெயக்குமாருடைய மகன் இருக்கிறார், அவருக்கு ராம இருக்காரு. ஒரு குடும்பத்தில் இருப்பவர்கள் அரசியல் இயக்கத்தில் இருப்ப நாங்கள் தவறுவே சொல்லலை. ஆனால் அதிகாரத்தில் ஒரே குடும்பத்தில் இருப்பவர்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் மன்னராட்சிங்கிறோம், ஜனநாயகத்தில் மன்னராட்சிங்கிறோம். மரியாதைக்குரிய உதயநிதியின் தகுதி, இப்பயே சொல்றேன் பிறகு கேட்டுங்க. மரியாதைக்குரிய உதயநிதியின் தகுதி, நான் கருணாநிதியின் பேரன் மு.க. ஸ்டாலின் மகனை விட வேற என்ன தகுதி இருக்கு பொது வாழ்க்கையில் இங்க வந்து துணை முதலமைச்சராக அமர்வதற்கு? எனது மாநிலத்தின் துணை முதலமைச்சராக அமர்வதற்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குது என்பது மட்டும்தான் என்னுடைய கேள்வி. இந்த குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். என்னன்னா நீங்க சொல்றீங்க, குற்றச்சாட்டு சொல்றீங்க. இப்ப அதிமுகல எடப்பாடியாரோட மகனோட தலையீடுனால தான் கட்சியை உடஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? ஐயா, எடப்பாடியாரோட மகன் வந்து துணை முதல்வர் ஐயா. இல்ல அவர் ஐயா, எடப்பாடியோட உங்க கேள்விக்கு அதான் நீங்க ஒரு குற்றச்சாட்டு தானே சொல்றீங்க. நான் கேட்கிற கேள்வி அப்படியே எதிர்கேள்வி வைக்கிறேன். எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அவருடைய மகன் வந்து எம்எல்ஏவா இல்ல விளையாட்டுத்துறை அமைச்சரா இல்ல துணை முதல்வரா? அவர் வந்ததே லேட்டர் சார். எடப்பாடி எங்கேயாவது எடப்பாடி எங்கேயாவது சத்தியமே குடும்பத்தில் பையன் இருக்காரா இல்லையா? எடப்பாடியார் தான் அமெரிக்கா போகும்போது ஆடிட்டர் கூட்டு போனாரா, குடும்பத்தையே கூட்டு போனாரா? அப்புறம் விமர்சனம் வச்ச உடனே இல்ல அது வந்து கட்சி வந்து ஸ்பான்சர் பண்ணிச்சுன்னு சொன்னாரா எடப்பாடியார்? இல்ல அதாவது என்னன்னா இப்ப எடப்பாடியாரோட சன்னும் தான் போய் டெல்லியில பேச்சுவார்த்தை நடத்துறதா கட்சியே உடஞ்சு போச்சு. இப்போ செங்கோட்டையன் வச்ச இதுக்கான ஆதாரம் கொடுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. இதுக்கான ஆதாரம் இல்ல நான் சொல்றேன். நான் சொன்னது எல்லாமே அனைத்தும் உதயநிதி துணை முதலமைச்சர் என்பது பொதுவெளியில் இருக்கக்கூடிய விஷயம். என் குடும்பத்திலிருந்து யாரு அரசியலுக்கு வர மாட்டாங்கன்னு சொன்னது மு.க. ஸ்டாலின். அது இருக்கு. நீங்க சொன்ன எடப்பாடியாரோட மகன் டெல்லியில் போய் பேசிதான் உடஞ்சதுக்கான ஆதாரம் கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. ஏத்துக்கிறீங்களா? ஆதாரம் இல்லாம கட்சியில இல்ல ஏத்துக்கிறீங்களா? இப்ப நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆதாரம் கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. சார், நான் பேசுறதுக்கு ஆதாரம் நான் தான் கொடுக்கணும் இல்லையா? கேட்பாங்களா நீ பேசுங்க என்னடா ஆதாரம் கேட்டா நான் கொடுக்கணும்ல, இல்லைன்னா எனக்கு தான் அசிங்கம். இப்போ நடுநிலையாளரா பத்திரிகையாளரா நீங்க வச்ச ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆதாரம் கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. ஏத்துக்கிறீங்களா? கொடுத்துடலாம். ஆதாரம் பொது வெளியில வெளியிடுறீங்க. பேட்டியே இருக்கு, உங்க கட்சிக்காரங்க கொடுத்த பேட்டி. நான் கேட்டது ஆதாரம். அவர் இது பண்ண அதுதான் ஆதாரம். அவர் தானே சொல்ல முடியும். யார் பேட்டி கொடுத்த? கட்சிக்காரர் யார் பேட்டி கொடுத்த? உங்க கட்சியில யார் உடைஞ்சு போனாங்க? வேற சொல்லுங்க. செங்கோட்டையன் தான் கொடுத்துருக்காரு. செங்கோட்டையன் போய் செங்கோட்டையன் யாரு? இல்ல இப்ப இல்ல, உங்க கூட இருந்தவர் தானே. இதுதான் சார் தலையிடுற தலைவர்களை தாண்டி கொஞ்சம் இதுக்குதான் திரும்ப சொல்றோம் சார். எதா இருந்தாலும் பொது வழியில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆதாரத்தை வச்சு பேசுறது மட்டும்தான் அதிமுக. உண்மையின் பக்கம் தான் அதிமுக, மக்கள் உண்மையின் பக்கம் தான் இருப்பாங்க. எந்தவித ஆதாரமும் இல்லாம, எந்த அடிப்படையும் இல்லாம, கற்பனை வளத்திலும் திராவிடம் என்று திராவிடத்திற்கு கேவலமாக கேடு விளைக்கும் வேலை செய்யக்கூடிய திமுக இவர்கள் கொடுக்கக்கூடிய அத்தனையும் போங்கு, அத்தனையும் போலி. ஊடகத்தில் 80% மார்க்கெட் ஷேர் இருக்குங்கிறனால எல்லாத்தையுமே ஊடகத்தில் ஆட்களை வச்சு இதுக்காக முதல் குற்றச்சாட்டாக வச்சேன். ஒரு தீவிரவாதி, ஒரு பிரிவினைவாதி, சமூக விரோதிக்கு மட்டும்தான் ஒரு முகமூடி தேவை. அந்த முகமூடியை போட்டு இன்னைக்கு ஊடகம் ஃபுல்லாக பரவ வச்சிருக்கிறதா திமுக. இவர்கள் கொடுக்கக்கூடிய எந்த தரத்திலும் உண்மை இல்லை. இதுதான் மக்கள் உண்மை பக்கம் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.